எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் ஹெசிடேஷன் அண்ட் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஏற்கனவே பயம் என்பது எது அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம அலசியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி இந்த டாப்பிக்கை சற்றே கொஞ்சம் விவரித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம பேசும்பொழுதே எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தை உள் புகுத்திட்டு, அதாவது நான் இதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணாம பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்ற மாதிரி, அதற்கு இதுதான் காரணம், இல்லை நான் இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு சில ஆட்-ஆன்ஸ் போட்டு நம்ம பேசும்பொழுதே நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயங்குறோன்றது தெரியும். அதாவது மற்றவர்களை ஹர்ட் செய்யக்கூடாதுன்னு நம்ம இந்த ஆட்-ஆன்ஸ் எல்லாம் புகுத்துறதுன்றது வேற. அப்படி பண்ணும் பொழுது நம்மளோட வாய்ஸ் இன்னும் வாய்ஸ்லயும் கான்செப்ட்லயும் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். வேறஸ் நம்ம கிட்ட அந்த ஹெசிடேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளை ஏதும் எல்லாரும் தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல தான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் தயங்குறது. அதுதான் அந்த பயத்துக்கான கோர் ரீசன். அதுதான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட லெவலை கம்மி பண்ணிக்கிட்டே போகிறது. சில பேர் ஹெசிடென்ட்டா இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் லெவல் கரெக்டா இருக்கும். ஆனா ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸோட அதனுடைய தாக்கம் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோமே, முதல்ல நம்மள யாரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எத்திக்கலா, மாரலா, லீகலா கரெக்டான விஷயம் அப்படின்ற பட்சத்துல அது மற்றவர்களை போய் சேர வேண்டும் அப்படின்ற பட்சத்துல அதுல கொஞ்சம் கூட தயக்கம் இருக்காம அதை ப்ரொஜெக்ட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி நம்மளையே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோமோ, த மோர் போர்டம் இட் கிரியேட்ஸ் அரவுண்ட் அஸ். நான் சொல்றேன்னு இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இல்ல இது நான் இப்படிதான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனாலும் நான் இந்த மாதிரி செய்ய முற்படுறேன் ஏன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த அந்த ஸ்பீச்சோட லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அந்த கோர் கிரக்ஸ் ஆஃப் த டாபிக் அங்க டிமினிஷ் ஆகும் பொழுது நம்ம பேச்சு எடுபடாம போக வாய்ப்பு இருக்கு, which will again bang on us as low confidence. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபியரும் ஹெசிடேஷனும் ஒரு விஷயத்த கன்சீவ் பண்றதுல நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்காது. என்ன நம்ம சொல்ல வரோம், என்ன நம்மளுக்கு இயற்கை என்ன கொடுக்க ட்ரை பண்ணுது, இல்லை மற்றவர்கள் நம்மளுக்கு என்ன செய்ய முனைகிறார்கள்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கும். அதாவது ஃபியர் ஷீல்ஸ் கன்செப்ஷன் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ பொதுவாக எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்மள மாதிரியே தான் இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த த்ரோ பண்ணும் பொழுது அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை கிளாரிட்டியோடவும் கரெக்ட் வாய்ஸ்லையும் கரெக்ட் மீட்டர்லையும் கிறிஸ்பாவும் சொல்ல முனைப்படும் பொழுது ஃபியர் மறையும், ஹெசிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும், கான்ஃபிடென்ஸ் வளரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.